ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்ட் குட்டியாக ஒரு பர்ஃபி ரெசிபி செய்யலாமா? இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நல்ல துருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் 2 பல்ஸ் மோடு வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு பாகுபதமோ கம்பி பதமோ எதுவும் தேவையில்லை. நல்ல சர்க்கரை கொதிச்சதுக்கப்புறமா தேங்காவை இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உடச்ச கடலையை நல்லா பவுடர் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலையோட வாசனை பர்ஃபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி திரண்டு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் பர்ஃபியை மாற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பர்ஃபியை நம்ம சின்ன வயசில் பொட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படியே யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பர்ஃபி செய்ய மெஷர்மெண்ட் எதுவுமே தேவையில்லைங்க. கொஞ்சம் கையில் எடுத்து போட்டு எப்படி செஞ்சாலும் கரெக்டாக பர்ஃபி பதத்துக்கு வந்துடும். இன்றைக்கி மார்னிங் நான் சமைக்கும் போது சடனாக ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சமைக்கிற வேலை நிறைய இருக்கும் போது சட்டுன்னு ஒரு ஸ்வீட்டுனா தேங்காய் பர்ஃபி தான் ஞாபகம் வந்துச்சு. 10 நிமிஷம் போதும், பட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட் ரெசிபீஸை ஷார்ட்ஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.